வேண்டும். நான் பாசிட்டிவ் போட்டு எனக்கு என்ன லாபம்? ஏன் உங்க ஜெபம் கேட்க மாட்டேங்கிறது? ஏன் உங்க மகனுடைய திருமண காரியம் நடக்கல? ஏன் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில வீணா போச்சு? ஏன் உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கப்படல? நான் ஜெபிக்கிறேன், ரசமா கொடுக்குறேன், எல்லாமே செய்யறேன், ஆனா என் ஜெபம் மேல போக மாட்டேங்குது. மத்திய 21:28 சொல்லுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அப்ப ஏன் நான் பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்? ஜெபிக்கிறது ஒரு கேட்டகரி இருக்குது. ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? யாரெல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள்? பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக பரிசுத்தவான்கள் பாத்தீங்கன்னா உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்காங்க. பேசாது. அப்ப உபவாசம் பண்ணி ஜெபிப்பது எதுக்காக நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம்? சில பேர் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் என்ற பேர்ல பட்டினி சாப்பிடாம அதனால என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க, பட்டினி சாப்பிடாம போயிருவாங்க. அது பட்டினி. உபவாசம் என்பது உடலை கொடுக்கிறது உபவாசம். எனக்கு 15 வருஷமாக, எனக்கு 40 வயதாக ஆக்குடைய பிரசிடண்ட் பார்த்துட்டு 75 வயசான உடம்பு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நான் 15 ஆண்டுகளாக வாரத்துக்கு 2 நாள் சாப்பிடுவேன். நீங்கள் சம்பவம் ரத்தம் இளரத்தன வரைக்கும் ஓடி ஓடி உழைச்சேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வயசாக ரத்தம் சுண்ட ஆரம்பிச்சிச்சு. என் வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா காரியம் செஞ்சுதான் வந்து மாசிக்கிட்டே. என் மனைவிக்கு வேலையா இருக்காரு. எப்ப பார்த்தாலும் எனக்கும் என் மனைவிக்கு சண்டை ஒரு சோறு இருந்ததுன்னு சண்டை போட்டு எடுத்துட்டு எலுவியா ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு வருகிறார். எலுவியா எலுவியா இதுவரைக்கு நான் பசிக்கிறது சாப்பிட்டதே கிடையாது. எலுவியா ஆண்டவருடைய நெருங்க பாத்தீங்கன்னா பசியோ கால் வலியோ விளைவினமோ எப்படியே வராது. எலுவியா அப்ப ஏன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் பாசிட்டிவ் ஜெபம் பண்ணி கை கொண்டதான் வேணும். உங்க எல்லா ஜனமும் கேட்டுச்சா? ஆறு உள்ளவன் பேச சொல்றீங்களா? சரி, சில ஜனமும் கேட்காம போச்சா? பாருங்க, எல்லா ஜனமும் கேட்கப்படுச்சா? பசுமதி கேட்கப்படுச்சு. காந்திமதி அம்மா எல்லா ஜனமும் கேட்கப்படுச்சா? கேட்கப்பட்டது. வாசினி அம்மா எல்லா ஜனமும் கேட்கப்படுச்சா? செல்வி டீச்சர் எல்லா ஜனமும் கேட்கப்படும். சில ஜனமும் கேட்காம தாமதம் ஆச்சா இல்லையா? வேற இருக்கா? பாப்பா அம்மா இல்ல, எல்லா ஜனமும் கேட்கப்படுச்சா? சில ஜபம் தாமதம் ஆச்சு. நீங்க கிறிஸ்தவமா சில ஜபம் ஏறெடுக்கப்படல. ஐயா சோகையா எல்லா ஜபமும் சக்சஸ் ஆச்சுங்களா? சில பிரேக் ஆகுது, நாம தாமதமா. எல்லா ஜபமும் கேட்கப்படுதா? எல்லாமே சக்சஸ் ஆகிட்டீங்களா? எல்லாமே கிடைச்சு. சில ஜபம் தாமதமா தான். சாந்திமா
எல்லா ஜெபமும் கேட்கப்படுதா? இல்ல அது பெரிய பெரிய காரியம். சில காரியம் நான் சொன்ன எல்லா காரியம் இப்ப நம்ம கேட்டோம்னா கிடைச்சது கொஞ்சம் தாமதமா கிடைக்குது. அதுக்காக சொல்லி சில ஜெபம் நான் சொன்னேன். இப்ப மறுபடியும் ரசிக்கப்படணும், முதல்ல ஞானஸ்தானம் எடுக்கணும், அது வந்து ஜெபம் கொஞ்சம் தாமதிக்கிறா இல்லையா? திருச்சியில வந்து கீதா 5 பேர் கீதா இருக்காங்க. திருச்சி கீதா எல்லா ஜெபமும் கேட்கப்படுதா? ஏன் கேட்கப்படுது? சொல்லித்தர எதுக்கு எல்லா ஜெபமும் கேட்கப்படுதா? ஒரு ஜெபம் கேட்கலையா? ஒரு ஜெபம் கேட்கப்படலையா? ஒரு சில ஜெபம் கேட்கப்படும். எல்லா ஜெபமும் நம்ம கேட்கறதா? சரி, ஏன் காரணம் எடுத்து வாசிங்க. அதுல இருக்காது. யோவான் 14 வசனம் 14 யோவான் 14:18 வாசிப்போம். என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப நம்ம கேட்கிறோம். யாருக்கு உத்தரவு வரல? பேசினா பேசுறேன். தேவன்றது ஏன் வரல? அதுக்கு என்ன ரீசன்? பள்ளி போய் எல்லா ஜாமும் கிடைச்சா வந்து சார் தாமதம் கிடைக்கும். பாயமா சபியா இது எல்லா ஜாமும் கிடைச்சது என்ன சொல்ல புரியல. கொஞ்சம் தாமதம் ஒரு சில ஜெபம் கேட்கணும். சரியா? அதுக்கு என்ன காரணம்? ரீசன் யாரு? ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படல? கேளுங்க. ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படல? கையா சரி சோதரையா சொல்லுங்க. தேவனுக்கு சரி, தேவனுக்கு சித்தமா ஜெபம் கேட்கப்படுதுல்ல. இதுல என்ன நம்ம படிக்கிற சத்தியத்துல என் நாமத்தினால எதை வேணா கேளு. இது தரமான சொல்லவே இல்லைங்க. விசுவாசம் முதல்ல சொல்லுங்க. அதுக்குண்டான அந்த அப்பாயின்மெண்ட் டைம் அதுவா இருக்காது. அதான் நாமதிக்கு காரணம் வேற ஒரு பேசுறாரு. ஏன் நம்ம ஜெபம் தாமதிக்குது? வசனப்படி நம்ம ஜெபிக்கிறதா? வசனப்படி நம்ம கேட்கிறோம், எல்லாமே ஜெபிக்கும். ஏன் அந்த ஜெபம் கேட்க மாட்டேங்குது? நானிமா தேவனுக்கு சித்தம். தம்பி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சில ஜெபம் தாமதமா கொடுப்பாரு, கொடுத்துருவாரு. சில ஜெபம் பண்ணாலும் 10 வருஷம் ஜெபம் கொடுக்க மாட்டார். லைட்டா இருக்கும். சில சித்தம் இருக்கும். சித்தம்னா அவர் சித்தம் எடுத்து தெரிஞ்சுக்குவீங்க. நான் ஜெபிக்கிறது தேவன் சித்தம் எடுத்து தெரிஞ்சுக்குவேன். இப்ப நான் ஜெபிக்கிறேன், அது தேவன் சித்தம் எடுத்து தெரிஞ்சுக்குவீங்க. சித்தம் உனக்கு கிடைக்கும். அது அப்படியே போடலையே. என் நாமத்துல நல்ல வசனம், என் நாமத்துல எதை கேட்டாலும் அப்படியே நான் படிக்கிறேன். பொறுமையா சொல்றேன்.
கேட்கறதே நமக்கு வேணும் விருப்பமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஆனா ஆண்டவர் நினைக்கிறது இதை விட பெஸ்ட் வெரி கொடுக்கணும். குட். என் காரணம் கேட்டால் பெருசாக தரேன் இருக்கேன். வெரி குட். நீ சொல்லு. சோதை தாங்குறா அப்புறம் கொடுக்குறாங்க. பரவாயில்ல. நீ சொல்லு. வேண்டாம். சரி. இப்ப ஒவ்வொருத்தருடைய கருத்து வேறுபாடுகள் வேற வேற மாதிரி. ஆனா நம்ம கேட்கிறோம், தாமதிக்கிறோம். கேட்டு வாசிக்க யோபு 2 எப்படி ஜெபிக்கப்பட வேண்டும், உபவாசம் பண்ணும்போது என்ன காரியத்தை சொல்லி ஜெபிக்கப்பட வேண்டும், அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல நம்ம பார்த்துப்போம். யோபு 2 12 15 11 அந்த வேத வாசிக்கலாம். யோபு 2 12 15 16 வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் ஒருத்தர் எப்படி துன்பத்தில் இருக்கிறாங்க, அழுகிறத பார்த்து சொல்றாங்க. பிள்ளை நம்ம அழுகிறாங்க, ஐயா அழுகிறாங்க. அந்த அழுகை என்பது தாழ்த்துகிற கட்டிடத்தில். படிமா. ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் எப்படிங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லப்பா, என் பிள்ளைக்கு நாள உத்தரம் போடுறேன் ஆண்டவரே, இதுக்கு மேல என்ன ஆண்டவர் செய்யுது, ஆண்டவர் நீங்க தான் ஜபத்தை இதை கேட்டா தரேன்னு சொன்னீங்க. புலம்பலோடு உங்கள் முழு இருதயத்தோடும் ஆண்டவர் நிச்சயமா என் ஜபத்தை கேட்பீங்க ஆண்டவரே, விசுவாசத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன்னையும் உபவாசத்துக்கு யாரும் கூட்டணுமாமா, ஜனத்தை கூட்டுங்கள், பாஸ்டிங் யாரும் கூட்டணுமாமா, ஜனத்தை கூட்டணும் அப்படிங்கிறது. அப்ப வந்து ஜனத்தை கூட்டி வருது எந்த இடம், பாண்டவர் என்ன சொல்றாரு, சபைக்குள்ள உபவாசம் கேட்கப்படும். சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. என் கை குழந்தை வச்சுட்டு நான் சர்ச்சுக்கு வர முடியல, இப்படி இருந்துட்டு வர முடியல, இப்படி இருந்தாலும் பால் குடிக்கிற ஃபீட் பண்ற பிள்ளை இருந்தாலும் இங்க ஒரு சொல்றாரு ஃபாஸ்டிங் பிரேயர் ஆலயத்துக்கு வரணும். குழந்தைய வச்சிருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஆசிரியர் பிள்ளைக்கு கல்யாணம் ஆலயமா மனசுடைய முறை பாருங்க, கல்யாணம் ஆளுங்க நல்ல ஒரு ஆயிடுச்சு பார்த்து கொடுப்போம். சபை பார்த்து கொடுத்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு பாஸ்டர், ஓகே, டெலிவரி ஆன பாஸ்டர் நம்ம போகும். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆகிட்டா சபைக்கு வர முடியும். அதுக்கப்புறம் என்னன்னா உள்ள பெற்றிருக்கா பாஸ்டர், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், அந்த பிள்ளைய ஆளாக்கணும். இன்னைக்கு உலக மனுஷனுக்கு போதின மனப்பான்மை இருக்கா, கருவற்றோ கரு இல்லாம அது யாருக்கு தெரியும், நம்ம கஷ்டம் யாருக்கு தெரியும். அந்த நிலைமையோட சபைக்கு வரும். குறைகள் சொல்லக்கூடாது. என் கணவன், என் பிள்ளைங்க, என் மனைவி, என்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடாது. பால் குடிக்கிற குழந்தைகளும் சபைக்குள்ள கூட்டி கொண்டுவாங்க. அப்ப இன்னைக்கு நல்ல 2 கால் இருக்கும், கை இருக்கும், இங்க தயார் தர மாட்டோம். ஆண்டவர் ஜெபமுள்ள கிறிஸ்தவர்கள் ஜீவிதத்திலே ஒரு கிறிஸ்தவனுக்கு அஸ்திபாரம் தெரியல. அஸ்திபாரம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அஸ்திபாரம் தெரியல. உபவாசம் ஜெபம் எழுதிக்கும்.
ஒரு கிறிஸ்தவனுக்கு அஸ்திபாரம் என்பது ஜெபம், உபவாசம். ஜெபம் வேற, உபவாசம் வேற. ஹல்லேலூயா. உபவாசத்தில் ஜெபிக்கப்படும். ஹல்லேலூயா. எதுக்காக உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம்? எழுதிக்கோங்க. வானமண்டலம் பொல்லாத ஆவிகளையும் விக்கிரத்தின் ஆவிகளையும் பில்லி சூனியங்களையும் பிதாவுடைய சாபங்களையும் முன்னோர் செய்த பாவங்கள், கணவன் செஞ்ச பாவம், மனைவி செஞ்ச பாவம், பிள்ளைகள் செஞ்ச பாவம், அறிஞ்ச பாவம், அறியாத பாவங்கள், கண் பார்வையில் இழந்த பாவங்கள், வாயினாலே பேசப்பட்ட புதுமுத்தினால் பேசப்பட்ட சாபங்களே முறியெடுத்ததுதான் உபவாசம் ஜெபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மாதிரி உபவாசத்தோடு ஜெபிக்கிறதுக்கு எதுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா, அந்த வல்லமையை முறியெடுத்து சத்துருவை எதிர்த்து நிற்கிறதுக்கு தான் கத்த உபவாசம் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை பேர் இது வரைக்கும் 10,000 பிசாசம் ஓட்டிட்டு நினைக்கிறேன். ஆனாலும் எங்கேயும் போக முடியாத கட்டிடம் கொண்டு கையில கட்டிட்டு வருவாங்க, வாழை கட்டி வருவாங்க, சண்டையில கட்டி வருவாங்க. நீங்க எத்தனை பிசாசம் பார்த்துருக்கீங்க? அது இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு என்ன பண்ணுறது? நீங்க மனுஷனா வந்திருக்கீங்களா? பிசாசா நீங்க வந்திருக்கீங்களா? அப்படியே வாய திறக்கவே மாட்டீங்க. ரொம்ப சந்தேகம். பழைய பங்காளிய உங்களுக்கு மனசு இல்லை. ஹல்லேலூயா. நல்லா பார்த்துக்கோங்க. பிசாசானவன் மேலே ஏற்றி நிற்க மாட்டான். நீங்க திருமணம் உள்ளவங்க. பிசாசு ஜென்டில்மேன். ஹல்லேலூயா. பிசாசு புத்திரன். பிசாசு பிடிச்சி உள்ள போறவங்க டக்குனு யாரும் வெளியே போக முடியும். ஹல்லேலூயா. எப்படி பிசாசு உள்ளதா? பிசாசு பேர்ல பிசாசு பிசாசு பேர் எடுத்து பாருங்க. 6 மணிக்கு லைட் போன பிசாசு தான் பிடிச்சாங்க. என்ன கூப்பிடுறாங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதோட மாதிரி அப்படின்னு ஆரம்பிச்சா முதல்ல அந்த அம்மா எடுத்து சொல்லி அப்படின்னு அப்படியே ஏதோ உள்ள பிசாச அவளோட சாமர்த்தியமா உள்ள வர முடியாது. ஏன்னா தேவனுடைய சத்திய வசனம் இருக்குது, பரிசுத்த வேதாகம் இருக்குது. அதை தாண்டி வர காரணம் வாய்தான். ஹல்லேலூயா. 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 ஏன்னா பிசாசு வந்து இருக்குடா. யார் கூப்பிட்டீங்க? அவன் கேட்பான், நான் உன்னை கூப்பிட்டனா? நான் கூப்பிட்டனா? வேட்டூர்ல இருந்து ஒரு பாசம் சொன்னார், உங்களுக்கு தெரியும், மறைச்சு போயிட்டார். பிசாசு போன சாதாரண வேலையா? போன ஆண்டு மட்டும் பாத்தீங்கன்னா 40 பேசிட்டு பிசாசு போட்டி. சாதாரண இல்லை, உயிரை பணையை வச்சு சேர்ந்த பிசாசு. நான் ஒரு தடவை பழைய பாடத்துல ஒரு சின்ன பிள்ளை, 10 வயசு பிள்ளை, 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, நான் போக முடியல. நான் ஒரு ஊழியத்துக்கு நான் போயிருந்த காட்டியும் ஒரு மாஸ்டர் மேட்டூர் வந்து ரிலேட்டட் ஆனவர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான பாஸ்டர், எதையுமே வித்தியாசமா செய்வார். நான் என்ன பண்ண ஜோம் ஏசு நாமத்துல போ அப்படின்னு போயிடும். பின்னாடி போது என்ன பண்ணுவார்னா போன விசாசம் மாதிரி கொண்டு ஆரம்பிச்சுவார். அது பிசாசு கேட்டுச்சு. ஏற்கனவே ஒரு மனைவி ஒரு பெண்ணை வந்து பெண்ணுக்குள்ள ஒரு கணவனுடைய ஆட்டுக்குள்ள எல்லாம் குறிச்சுக்கோ. ஏசரி 40 எதுனால அவன் புருஷன் செத்து போனான்னா பொன்னாடிய சந்தேகப்பட்டுதான் அவன் செத்து போயிட்டான். அந்த ஆளுக்கு போய் ஜோம் ஏசு நாமத்தில் இன்னைக்கு பிசாசை எடுத்து பார்த்து பேச சொல்லுவேன். ஆவிக்குள்ள யாருக்கு நான் பேசுறேன். ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா இயேசுவின் நாமத்தினால என் பொருளாதார பிசாசு யாரு? ஆனா புருஷன் செத்து போய் என்ன முன்னாடி பிடிக்கிற நீ போ. அவர் சொல்ற நீ போ, உன் முன்னாடி நான் பாத்துக்கிறேன். அது சொல்லி ஏற்கனவே பார்த்த காலத்துல சொன்னையா
நான் உள்ள வந்திருக்கா, நீ வேற என் முன்னாடி வச்சுக்கியா அப்படி பேசுது. ஐயோ அப்படி இல்ல, தப்பட எப்பட சொல்றியா, நாம ஓட்டி விட்டாங்க, நீ ஏன் நம்ம ஒண்ணு வச்ச கொட்ட மாட்டியா அப்படின்னு அவர் பாசம் அப்ப நான் போயிடுச்சு. பேசாம இருக்கியா? சில ஜாதி வித பிசாசுகளை ஓட்டுறதுக்குரிய வல்லமை அபிஷேகம். அதுக்குதான் உபவாசம் பண்ணாமல் பிசாச ஓட்டிருந்தார். உபவாசம் பண்ணாமல் சில ஜாதி வித பிசாசுகள் ஓகார். அப்பேற்பட்ட காரியத்துல முதலாக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அஸ்திபாரம் ஜெபம், இரண்டாம் உபவாசம் ஜெபம். அப்ப கிறிஸ்து இயேசு கிறிஸ்து முதல் தன்னுடைய பிதாவிட்ட பேசின போது உபவாசம் வைத்தார். எதுக்காக இயேசு கிறிஸ்து உபவாசம் ஜெபம்? தன் வல்லமை பெற்றுக் கொள்வதற்காக, கிருபை பெற்றுக் கொள்வதற்காக 40 நாள் என்ன பண்ணாரு? உபவாசம் நிச்சயித்தார். உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது என்ன செய்யப்பட வேண்டும், யார் உங்க ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னு அதிகாரம் 17 வாசிக்கும். சீக்கிரம் வாசிக்கும், நிறைய வாசிக்கும். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல், பாத்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கையை தூக்கி வாயை திறந்து அல்லேலூயா. படி வசந்த. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக. இதுங்க கேட்டா ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா என்ன நடத்த முடியல, ஒரு போனா தின்னு வரக்கூடாது, போனா மறுபடியும் மொத்த போனா கூட தின்னு நான் பாஸ்டிங். அந்த அம்மா பாஸ்டிங்கிறது வீதியே தள்ளி போயிடும், அது விளம்பரம் பாஸ்டிங். அது பப்ளிசிட்டி பாஸ்டிங் கழிப்போம். என்னைக்குமே முகவாடல கூட 10 வருஷம் சொல்லிக்க அப்பா என முட்டி போட்டு பழக்க. நீங்க என்ன நடக்கும் அதனால பார்த்துட்டு சமூகம் சொல்லி இந்த மாதிரி எப்படியாவது அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி. என்ன வைக்கணும்? நீங்க வாழையும் பசங்களும் வாழையும் பிள்ளைகளும் தலையை வச்சு அந்த தலையதான் சம்படிய உள்ளே பார்த்தேன். சமீபத்துல கவனம் பார்த்தேன். எங்களுக்கு உணர்ச்சியா வருது. என்னடா போகும்போது தூக்கி போட்டாங்க ஸ்டெயில் பஸ் ஒரு அவங்க உள்ளே பார்த்தீங்க இது பார்த்தா மஞ்சக்கான வருது அப்படின்னு போன. இன்னொரு பார்த்தேன் பியூர்லி சபட அந்த தேங்காய் வச்ச 1957 எங்க அம்மா தேங்காய் வீரர்கள் அதுக்கப்புறம் தேங்காய் வாக்குதல். பிள்ளைகளுக்கு அலைச்சி தேங்காய். பைபிள் என்ன சொல்லிருக்குது? நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது என்ன பண்ணும்? தலைய பூசியில படிக்க சொல்லுங்க. உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. ஆமா, முகத்தை கழுவு. அப்பொழுது அந்த இடத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார்.
ஏன்னா நல்ல விளக்குற தலையில செக் பண்ண போறீங்க, வெளியே போக மாட்டீங்க. பாஸ்டிங் பேர்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பாஸ்டிங் நம்பர் 3 நாள் கட்டுரை கருவினாலே பாஸ்டிங் எடுத்து செடித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை செபத்தையே கேட்க மாட்டேங்கிறோம். கற்றுக்கு நமக்கு கஷ்டம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா எப்படி பேருமா பாஸ்டிங் எடுத்து 3 நாட்களாக பையனும் கோயிலுமா. நீங்க பாஸ்டிங் எடுத்த உடனே என்ன பூசிட்டு நீங்க என்ன பண்ண முடியுங்க? பக்கத்துக்கு கூட போக மாட்டீங்க. ஏன்னா அப்பதான் அகத்தின் அழகு முகத்துல இத்தனமா படிச்சு போச்சுன்னு விளக்க படிச்சுட்டு போகுது. அதனால வெளியே வர மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயிரம்னா உச்சியில என்ன வைக்கணும்? என்ன வைக்கணும்? உச்சியில என்ன வச்சு உங்க அம்மா வைக்கும் போது என்ன அல்லேலூயா. எங்க மாமியார் வந்து இருக்காங்க, அவங்க ரொம்ப எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். என் பையனை பிள்ளைகிட்டு அனுப்புறோம், நல்ல எண்ணெய் வச்சுருப்போம். 1 மாசம் அவங்க எண்ணெய் வைப்போம். அல்லேலூயா. ஏன்னா பாஸ்டிங் அடிக்கடி பழக்கம் ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வைப்பது முகத்தை சில பேர் பண்டு விளக்காம பாஸ்டிங் பண்ணுவாங்க. அதுதான் முகத்தை கழுவு. அல்லேலூயா. பெட்காப்பி எப்படி வரலாம்? பண்டு விளக்காம ஒரு பெட்காப்பி. அச்சா, எந்திரிச்சு 9 ஒரு காஃபி, பண்டு வளர்த்துக்கு அப்புறம் ஒரு டீ, சோளத்துக்கு அப்புறம் ஒரு டீ. அல்லேலூயா. அப்ப சக்கரை விட பால் கிடைக்க இதை பண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பதான் விசாசு நல்ல தெரியும். அப்படியே வயிறு குடகுடம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த குடிச்சு வச்சு உடனே பாப்பா வாசி குடிச்சிரு. ரெடியா அம்மா போதும் வாசிங்க முடிச்சிரு. அல்லேலூயா. எப்படா சொல்லுவாங்க? அல்லேலூயா. அதுதான் உபவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ உபவாசிக்கப்படும் போது யாரு பார்க்கணுமா? அந்த நேரத்துல இதான் மட்டும்தான் பார்க்கணும். உன் வேண்டுதல, உன் விருப்பத்தை, உன் ஜபத்தை ஆண்டவர் செய்வார். சில மனுஷனுக்கு மட்டும்தான் உபவாசமா வழி வருஷம் பாசிங்க. ஆண்டவர் வாழ வயது கடுகு போல பாருங்க. கடுகு எல்லா பழமும் காட்டி 100 வயசுக்கு மேல கடுகு பழம். அது பாத்தீங்கன்னா 75 வயசுக்கு அப்புறம் அந்த கடுகு என்ன செய்யணும்? நேர கண்மொழியில வெடிப்ப நேர போய் உட்காந்து உட்காந்து 40 நாட்கள் 30-40 நாட்கள் சாப்பிடாது, தண்ணி குடிக்காது. ஒரு ஓவர்தவை பொங்க பிடிக்கி போட்டு 40 நாட்கள் சோதிக்காது, தண்ணி குடிக்காது, மழை மேல. ஆனா அந்த 40 நாள் ஆனதுக்கு அப்புறம் புதிய இப்ப 100 அடி அந்த கழுகு போச்சுன்னா அதுக்கப்புறம் 300 மைல் 300 ஃபீட் என்ன ஸ்பீடா. அல்லேலூயா. அதனால வாழக்கூடிய கழுகுக்கு சமானமாக அல்லேலூயா வாழ வயிறு அந்த கழுகு சாப்பிடாது. ஆசிரியருக்கு போடும் தன்னுடைய இரவில் பிக்கி போடுங்க. 30-40 நாட்கள் மேல போய் தண்ணி கூட குடிக்க. அல்லேலூயா. அது ஒரு பாஸ்டிங். அல்லேலூயா. வேற யாரும் பாஸ்டிங் எடுத்திருக்காங்க? இன்னொரு இடத்துல மிருகம் பாஸ்டிங் எடுத்து போனா யார் சொன்னாங்க? எவ்வளவு 3:7 வாசிங்க. யார் பாஸ்டிங் எடுத்தாங்க? மிருகங்களை எங்க எடுத்து பார்ப்போம். மேலும் ராஜா யார் பாஸ்டிங் எடுத்துப்பார்? அந்த தேசத்தை அழிக்காதபடி ஒரு தீர்க்கதரிசி யோனா தீர்க்கதரிசி மூலமா சொன்ன வாட்டின்படியாக யாரெல்லாம் உபவாசத்தை ஜெபிக்கிறாங்க.
தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் போது நான் சொல்ல கணவன் மனைவி சண்டை போட்டு வாசனை ஜெபிக்கப்படாது. பிள்ளைகளை திட்டியோ தூசணமா பேசியோ உபவாசத்தை ஜெபிக்கக்கூடாது. சகோதரி சண்டை போட்டுட்டு நீங்க பாசிகள் தான் உபவாசம் கேட்கப்படாது. பக்கத்து வீட்டுல சண்டை போட்டுட்டோ எழுத்து வீட்டுல சண்டை போட்டு சாபம் போட்டுட்டோ நீங்க ஜெபம் பண்ணின உபவாசம் கேட்டீங்க பாத்தீங்களா? ஏன் என்னுடைய பாசி கேட்கப்படல? அதுதான் ஆண்டு சொல்ல முழு இது புல் நிறைஞ்சிருக்கணும். அப்ப தேவனுடைய திருமணத்துக்காக உபவாசங்களை ஜெபிக்கிறோம், தேவனை அழித்ததுக்காக உபவாசங்களை ஜெபிக்கிறோம். சரி, அப்படி என்னங்க தேவனை கரெக்டா நான் ஜெபிக்கிறேன். சில பேர்கள் எழுதிக்கோங்க, எதுக்காக தவறு? கண் பார்வையினாலே பாவம் செய்யணும். எழுதிக்கோ, இச்சைகள். நீங்க பாசி பேர்ல ஒரு வால் போஸ்டோ உங்க வீட்டுக்கு கதவுக்குவோ இச்சையா பார்த்தீங்கன்னா அந்த பஸ் போயிடும். கரெக்டா வால் போஸ்டோ அசிங்கமான ஒரு டிவி பார்க்கும்போது விளம்பரம் போகும், சட்டியோட விளம்பரம் பார்த்தீங்கன்னா அது இச்சை, பாவம். கிரிக்கெட்ல ஓடும் போது பிராக்டிஸோட வந்து நம்ம பார்க்க ஸ்கிரீன் பண்ண போடணும் இல்ல. பாவம் எங்க இருக்கிற வீட்டுக்குள்ளதான் இருக்கு, வெளியே இருக்கு. அசிங்கமான கதவு வீட்டுக்குள்ள இருக்குது. சினிமா பாடல் கேசட் இருக்குது, ஆபாச கேசட் உள்ள இருக்குது. நீங்க ஜெபம் பண்ணி உங்க பிள்ளை சினிமா பார்த்துருப்பான். பாவம், அது பாவம். நீங்க ஜெபிக்கப்போ டிவி செல்போன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு முழு நெட்வொர்க் ஆஃப் பண்ணி ஜெபம் பண்ணணும். அதான் முழு இறுதியோட. இரண்டாவது காரியம், வாய் வார்த்தைகளை பேசிருக்கோம். வாய் வார்த்தை தெரியுமா? ஜெபிக்கும் போதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஜெபம் பண்ணும் போது மற்றவங்க பரியாசமை ஜெபிக்க கூடாது. வழிவாங்க யாருக்கு புரியுது? தேவன் புரியுது. நீங்க உபவாசங்களை ஜெபிக்கும் போது அவன் நாசமா போயிடணும், இப்படி போயிடணும், அப்படி போகணும் அப்படின்னா வீணான சாபங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீணான சாபங்கள் எங்க வந்து விடுதுங்களா? நீங்க வாயில் என்ன அடிக்கிறீங்களோ அதே தான் நீங்க. இப்போ நம்ம பழைய காலத்தை பண்ண கிராமத்தை செய்வோம், மண்ணை வாரி போடுவோம். நீ ஒண்ணும் இல்லாம போடா அப்படின்மா, அதை பண்ணி யார் மேல விடுவோம்? இந்த சாமி யார் மேல வந்து நம்ம நம்ம நியாயம் இல்லாமல் எதையுமே நம்ம சபிக்க கூடாது. சபிக்க கூடாது. ஜெபிக்க கூடாது. சபிக்கிறேன் அப்படின்னு ஜெபிக்க கூடாது. சபிச்சு கண்ண சபிக்கிறதுக்கு நமக்கு வேல்யூ இல்லை. ஆண்டவர் அவன் நாசமாக போவார். அவன் ஒண்ணு விடாம போட ஒண்ணு கூட பயிர் மரணம் ஜீவன் நாமளுடைய அதிகாரத்தில். அப்ப முதல் காரியம் இதுல பார்த்தோம், கண்களை இச்சை. ரெண்டாவது வாய் பார்த்தினாங்க. மூன்றாவது உருவருத்தல். ஜெபிக்கும் போது சீக்கிரம் முடியல, ஜெபிக்கும் போதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஒரு ஜபத்தை நீங்க அசுத்தம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயிர் ஜபத்தை இழுக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு அவ்வளவு முடிஞ்ச. ஒருத்தர் ஜெபிக்கும் போதும் பிடிக்கல எதிர்த்து போயிருங்க, ஜபத்தை தட்டி ஜபம் பண்ணி குறைக்க கூடாது. அப்ப பாஸ்டிக் இல்லாம பாஸ்டிக் எடுக்காதீங்க, பேசணும். உபவாசம் என்பது பேச போகணும். நாலாவது காரியம், ஒவ்வொருதாம ஜெபிக்க கூடாது. நீங்க உங்க பிள்ளைய திட்டா சரி, உங்க கணவனை திட்டா சரி, போன் பண்ணி இந்த மனசுல வச்சுக்காதீங்க, நான் ஜோம் பண்றேன் இதை மன்னிச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்கியூஸ் கேட்டாங்க காலையில போய் விட வேண்டாம். அந்த ஒவ்வொருவர் கொடுக்கல வேண்டும். அஞ்சாவது காரியம், பாஸ்டிங் எடுக்கும் போது சரிப்பு முதற்கணும். பாத்தீங்கன்னா உருகணும்.
அந்த டைம்ல பாத்தீங்கன்னா செல்போன் ஆன் பண்ணக்கூடாது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்க வீட்டுக்காரருக்கு மீன் குழம்பு பிடிக்கும், என் பையன் வச்சுக்கிட்டு நான் பண்ண மாட்டேங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிடிப்பாரு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்ப பார்த்து வைக்கவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்போ உங்க ஸ்தோத்திரம் மீன் குழம்பு நல்லா இருக்கும், ஆச்சா மட்டன் குழம்பு நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா. ஆண்டவரே கொஞ்சம் எலும்பா இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அது என்ன பண்ணீங்க, ருசி பார்த்துறீங்க. அஞ்சாவது காரியம், உபவாசம் பண்ணவும் இழந்துட்டு வெளியே போகக்கூடாது. வெளியே பாஸ்டிங் அப்படின்னு முழக்கால் போட்டுட்டீங்கன்னா யார் வந்தாலும் சரி தொடர்ந்து போதும், அவன் பேசக்கூடாது. பாதியோட பாஸ்டிங் வைக்கக்கூடாது. வீட்டுக்காரர் இருந்தா கூட நான் வராங்க சொல்லிட்டு முதல் என்ன பண்ண அவங்களை பேசக்கூடாது. பாஸ்டிங் பிடிக்கிறவை இது எல்லாரும் இங்க செஞ்சாதான் உபவாசம். சில பேர் நல்லா செஞ்சவனாங்க, ஆண்டவரே நான் பார்த்தவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், அவன் இனி திருப்பிட்டு போறான். ஜெபத்துல அழக கூடாது, ஜெபத்துல அழக கூடாது. ஆறாவது காரியம், ஜெபிக்கும் போது பேப்பர்ல எழுதி வச்சு ஜெபிக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே இறங்கும் இறங்கும், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம எதுக்காக ஜெபம் போறோம்? அந்த பிரச்சனைக்காக ஆண்டவரே, அந்த பிரச்சனைக்காக சொல்றேன். என்ன பிரச்சனைமா? ஆண்டவரே சொல்றேன், பையனுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் போது குருக்களோட தொடக்கூடாது. பரிசுத்த அனைத்தையும் கொடுக்கூடாது. மேலறையில் அப்போஸ்தலர காலத்துல மேலறையில ஜெபிக்கும் போது எத்தனை பேர் அபிஷேகம் வச்சு 10 பேர் விடுவிடாது. ஏன்னா அனைத்தையும் அபிஷேகம் வரும்போது தொடக்கூடாது. அந்த அபிஷேகம் கொடுத்து அனைத்தையும் நம்ம கொடுக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபிக்கும் போது தேசிய ஆள போடாது, நட்டாரு அது செய்யக்கூடாது. சப்போஸ் வந்து உங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம நீ ஜெபிக்கிற மாதிரி இருக்கும், பிள்ளைகளுக்கு நீங்க தெரியாம ஜெபிக்கிற மாதிரி தான் அமைதியா நீங்க சொல்லி போகணும். 1 மணி நேரம் நான் எந்திரிக்க மாட்டேன், நான் ஜோம் மாட்டேன் சொல்லி. ஆனா நம்ம என்ன செய்யணும்னா, கரெக்டா நீங்க எப்ப நீங்க பாசிட்டிவ் போட்டு போறது யாரும் தெரியுது, தெரியும். ஆனா பாசிட்டிவ் போட்ட உடனே பக்கத்துல இருக்கிற வெங்காயத்தை கொண்டு வரணும், பக்கத்துல குழந்தை கொண்டு வரணும். என் பிள்ளை ஆயிட்டு பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த சொல்ல எதை பார்ப்போம் சொல்லு. நம்ம ஏற்பாடு இல்லைன்னா பக்கத்து வீட்டு கோச்சுக்குவாங்க, மேல் வீட்டுக்கார கோச்சுக்குவோம், அவங்க கோச்சுக்குவோம் நினைக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் நான் ஜோம் பண்ணதும் என் மனைவி வீடு வர போக மாட்டேன். 1 மணி நேரம் திறக்காது. அது என்னதான் சரி திறக்க மாட்டேன். நான் உள்ள போயிட்டேன்னா திறக்க மாட்டேன். 2 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும் தர மாட்டேன். இந்த பெண்ணை போய் அவங்க வெளியே போய் படுத்துப்போம், திருப்பி தலைவனை எடுத்து கொடுத்துப்போம். எழுப்பாரு, எந்த செல்போனை கொடுத்தாரு. அதுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இப்ப கரெக்டா நம்ம ஜெயிக்கும் போது பக்கத்து வீட்டுக்கார தான் வச்சுக்கணும். யாரும் ஏற்பாடு பண்ண போகிறீங்களா? ஜெபம் பண்ணிடும். அதான் ஜெபத்தை என்ன கூடாது, அலக்கக்கூடாது, அலசக்கூடாது. 2வது, தயவு செய்யுங்க பாஸ்டிங் எடுத்து ஜெபிக்கும் போது நிச்சயமா என்ன வீட்டாம ஜெபம் பண்ண கொஞ்சம் நிச்சயம் பண்ணி. ஏதாவது ஏன் அபிஷேகம் அந்நிய பாசம் தராதவங்க, அந்நிய பாசம் தராதவங்க தீர்க்க தரிசனம் பண்ண வேண்டியது என்னை குறிச்சு ஜெபிக்கும். அப்பதான் ஆண்டு சொல்லிக்கிறார். அதனுக்கு எது பண்ணும் அபிஷேகத்தாரு தைல உப்பியில எண்ணெய்னால அபிஷேகம். அது என்ன? ஆனா ஆண்டு சொன்ன வார்த்தைகளுக்கு உபவாசம் ஜெபிக்க வைப்பாங்க. அப்பமா ஆண்டு கேட்பாங்க சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு சின்ன சின்னப்பா அவங்க பாருங்க, கத்திருந்த குத்த மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், சின்ன பொய் பேசணும்னா. ஆனா மற்ற நேரத்துல போது ஜெயிப்போம். கரெக்டா நீங்க முழங்கால் போடும் போது பசி இருக்கு, முதல் பசி இருந்து கடிச்சு ஜெயிக்கும் போது என் வீட்டுக்கு வரக்கூடாது, என் பிள்ளை வரக்கூடாது. 1 மணி நேரம் வரைக்கும் ஆகவே ஊழல் எதை கட்டி ஜெபிக்கிறோமோ பருவத்தை கட்டி ஜெபி சொல்லி
ஜெபிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கட்டிட்டீங்கன்னா செகண்ட் என்ன கட்டணும் அப்படின்னா உங்க வயிற்று கட்டணும். ஆய கட்டிட அதுவே பாசிங் பிளேயர் வைக்கணும். பசி எனக்கு இருக்கக்கூடாது, என் சரீரம் பயணப்படக்கூடாது, என் செல்போன் அடிக்கக்கூடாது. கிடைப்பது நாமத்தினால இதுதான் உண்மையான அவர்களுக்கு அப்ளிகேஷன் வைங்க. என் செல்போனு அடிக்கக்கூடாது, என் வீட்டுக்காரு பிரயாணப்படி வரைக்கும் வரக்கூடாது சொல்லி தெரியுங்க. நிச்சயமா வரமாட்டேன். ஒருவேளை கை குழந்தை வச்சுக்கீங்களா, ஏசப்பா அந்த குழந்தை பிரயாணப்படி வரைக்கும் பண்ணக்கூடாது தெரியுங்க. தான் தூக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணி முடிச்சது குழந்தை தெரியும். ஹல்லேலூயா. அப்படி பண்ணிக்கோ. அப்ப பவுல் அதே என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 9:27 வாசிப்போம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு, பதியா பிரசங்கம் பண்ற நான் ஆகாத போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி, பார்த்தீங்களா? பாசி சும்மா ஆடுகளுக்கு கொடுக்க மாட்டாரியா? சாதனை 15 வருஷமா கஷ்டப்பட்டு பாடுபட்டு நைட்டு பகலு உண்ண உணவு இல்லாமல் உருக்கி ஒடுக்கி இருந்து உடம்பு திருப்பி என்ன கொடுத்துருக்கலாம். ஒரு நாள் 2 நாள் பாசிங்க 15 வருஷமா உழைப்பு இப்ப கொடுத்துட்டாரு. அப்ப உடலை உடுக்கணும். அதுக்கு இப்ப ஒரே சோதனை பிடிக்காது. சாப்பிடக்கூடாது, தண்ணி கொண்டு குடிக்கும். அதே பாஸ்டிங் என்னென்ன சாப்பிடலாம் எழுதிக்கும். பாஸ்டிங்ல என்னென்ன சாப்பிடலாம்? தண்ணி குடிக்கலாம், டீ குடிக்கலாம் நீராகமாக. சப்போஸ் கேட்கலாம், நான் எனக்கு சுகர் பேசுறது நான் என்ன செய்யணும்? சுகர் பேசுறது 2 இட்லி தீக்கிறீங்களா, 3 இட்லி தீக்கிறீங்க, 1 இட்லி கொண்டாட மாட்டேன் விட மாட்டேன். ஆனால் அப்படியே இட்லி குறைக்கணும், உடம்பு குறைக்கணும். பாஸ்ட் ஏதாவது நான் சொல்றது சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தவங்க நிச்சயமா நம்ம கஷ்டம் யார் தெரியும்? அடுத்தது 1 இட்லி 3 இட்லி 4 இட்லி தின்னா 1 இட்லி சாப்பிடும். நீராகம் 10 தடவை டீ குடிப்பார். 10 டீ குடிச்சா பாஸ்டிங் இல்லை, சோறே டீ குடிச்சுட்டாங்க. மண்ணு தின்னக்கூடாது, முட்டை போட தின்னக்கூடாது. ஒரு முட்டை போடணும் ஒரு நாள் வைத்து தேர்மா, அதெல்லாம் பட்டினி கிடையாது, அது பாஸ்டிங்ல பட்டினி இல்லையா? அதே மாதிரி எழுதிக்கோங்க, பாஸ்டிங் போடும்போது துணி துவைக்கிறதோ வீடு துவைச்சுக்கிறதோ செய்யக்கூடாது. நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பாஸ்டிங் கூட போய் வீடு பாஸ்டிங் போடக்கூடாது. பாஸ்டிங் கூட நீங்க போய் தண்ணி போய் பிடிக்கக்கூடாது. அந்த பாஸ்டிங் கூட ஜெபம் கூட முடிச்சு எந்திரிக்க கூடாது. தண்ணி வந்தா தண்ணி பிசாசு வரும். கணவனை தண்ணி வரும், அப்பதான் தட்டுவாங்க. தண்ணி வராதான் தண்ணியில வரும். என்னைக்கு வீட்டுக்காரர் மீன் வாங்கி வர மாட்டார். அன்னைக்கு நான் போகும் 4 கிலோ வாங்கி வர வீட்டுக்காரர் வாங்கி வர. தயவு செய்து நம்ம என்ன செய்வோம்? மனுஷன் நம்பி ஜெபத்தை சாப்பிடுவோம். அதுதான் சில உடலை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஒடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து எல்லாமே பாஸ்டிங் ஜீவித்து பலர் கிறிஸ்தவனா பாஸ்டிங் இல்லாத கிறிஸ்தவனே அல்ல. அல்லேலூயா. அதுல மோஸ்ட்லி திருவுருவ பார்த்தீங்களா? பாஸ்டிங் வந்து பாருங்க. பிள்ளைகள் தயவு செய்து சின்ன பிள்ளைகளை பெற்றோர் சொல்லி தரணும். பிள்ளைகளுக்கு வந்து பாஸ்டிங் எடுங்க, பாஸ்டிங் எடுத்து பழக வைங்க பிள்ளைகளை. நிச்சயமா அவர்களுடைய ஆசை திருவுருந்து எடுக்கணும். 99% சாப்பிடாது. அப்படி உங்களுக்கு பிள்ளைகள் வந்துச்சுன்னா நீராக சாப்பிடும். அதுதான் என்ன செய்யணும்? வாசிக்கலாம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து
தேவனுடைய குமாரனை பற்றும் ஆ. விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. யாரை விசுவாசனால? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்க பிழைத்திருக்கிறேன். சங்கீதம் வாசித்தீங்களே, அது ஒரு வசனம் வந்துச்சு இதை பத்தி. கரெக்டா சொல்லலாம். ஒரு பயணம் பேசுறேன். பைபிள் பார்க்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்ப நான் பைபிள் எடுத்தாலும் அதுக்குள்ள ஒரு கருப்பு அடங்கி இருக்கிற சொல்லியிருக்கேன். சங்கீதத்துல 69 வாசித்ததுல தாவீது வாழ்க்கை சொன்னார். டாக்டர் பார்க்கிறார். நீங்க வாசித்த சங்கீதத்தில் அது ஆங்கிலத்தில் வாசிப்போம், தமிழை வாசிச்சோம். வாசிக்கும் போது தெளிவா 10ஆம் வசனம் வாசி. 69 என் ஆத்துமா என்னுடைய ஆத்மா வாழும்படி உபவாசித்து அழுதேன். ஒரு ராஜா யார்? தாவீது. உன் பிள்ளைகள் பாசி எடுக்க மாட்டேங்குது. தயவுசெய்து சொல்ற, ஒருத்தர் பாஸ்டிங் போட்டு ஒரு பாஸ்டிங் போடாம இருக்காரு. அந்த உபவாசம் கேட்டார். உங்க பிள்ளைகள் இப்பொழுது என்ன பண்ணுங்க, ஒழுங்கு சொல்லுங்க. தயவுசெய்து சொல்றேன், 5 வயசுக்கு மேல ஆனா என் பையனை பாஸ்டிங் பண்ண கொண்டு வருவேன். 5 வயசுக்கு மேல ஆச்சுன்னா சாப்பாடு ஒழுங்குங்க. கத்தர் பெருதினீங்களே, கத்தர் வெறுக்கிறார் பைபிள் போது. அப்ப தாவீது சொல்கிறார், வாசிமா. என் ஆத்துமா என்னுடைய ஆத்துமா வாழும்படி உபவாசித்து அழுதேன். அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. அழுது செபிச்சோம், எனக்கு நிந்தையாய் முடிந்தது. இது நடந்தாலும் நன்மைக்கு எதுவான காரியங்கள் செய்யும். அல்லேலூயா. யார் சொல்றா? தாவீது. எஸ்தர் 4:16 வாசிக்கல. நானும் என்னுடைய தாதிமாரும் சேர்ந்து 3 நாட்கள் உபவாசத்தோடு ஜெபித்தோம். அல்லேலூயா. அந்த தேசத்துடைய பாடல் எப்படி மாறிச்சுங்க? உபவாசத்தை அவ்வளவு போகிறார். அல்லேலூயா. இதுதான் உபவாசம். சரி, 2வது உபவாசத்தினால என்ன செய்யலாம்? 2வது பாயிண்ட், பிசாசுகளை துரத்த இந்த உபவாசம் தேவைப்படுகிறது. பிசாசம் துரத்த அந்த எல்லா பிசாசனும் ஜோமனா போகுமா? இந்த மூணு ஜோமனா போகுது. போனீங்க ஜோமனா போனியா? மத்த 17-20 வாசம். இந்த ஜாதி பிசாசு எந்த ஜாதி? பொஞ்சாதி, ஆண் ஜாதி, ஜாதிகள், ஜாதி இல்லாதவன் போய் அந்த ஜாதிகளை போட நம்ம கீழ் ஜாதிகளை நம்ம எப்படி வச்சுப்போம்? ஜாதி ஜாதி சொல்லும், ஜாதி பிசாசம். அப்ப ஜாதி என்பது என்னமா? கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்து மதத்தார், சீக்கியர்கள், இதுதான் ஜாதி. நன்மை ஒவ்வொரு ஜாதி பிசாசம். அப்போ இவங்க கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், எங்க இஸ்லாமியர்கள் அப்படி சொல்லக்கூடிய ஜாதி. அந்த விதமான ஜாதிகளை பிசாசு. அப்படிங்கும் போது ஒரு விக்கிரகத்துடைய ஆவி குடிச்சதுன்னா அது பாஸ்டிங் பண்ண போகாது. அதுக்குதான் பாஸ்டிங் டைம். பிசாசம் தொடரணும் அப்படின்னா சாதாரணம் இல்லை. உண்மையை சொல்ல போனா இறந்து போனார் பார்த்தீங்களா? அல்தாஸ் அவர் செத்து போனாக்க பாஸ்டிங் இல்லாம ஒரே ஒரு பிசாசத்தை கட்டினார். ஒன்றும் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குருவா இருக்கப்பட்ட ஒருத்தர் கட்டு உடைக்கும் போது பாத்தீங்கன்னா இதுக்கு பிரயர் மீட்டிங் வந்து பார்த்துட்டீங்க. ஞானம் பத்தி பேசினார். தெரியும். 1 வருஷமா உதவி செய்யறார். ஒரு சாப கட்டுல அடிச்சு என்ன சாப்பிட்டுறாங்க. 2 கண்டு பாத்தீங்கன்னா அப்படிதான் 7-10 லட்சம் உயிரை காப்பாற்றினார். ஒரே ஒரு 15 வயசு பிள்ளைக்கு வந்து கட்டு உடைச்சாங்க. என்னாச்சுன்னா அடிச்சவன அந்த கண்ணை கைகாலம் அப்படியே அப்படியே கண்ணு தெரியாத பார்க்கணும் அப்படின்னா அப்படியே திரும்பி பார்ப்பார். இப்படி பார்ப்பார். ஆயிரக்கணக்கான விசுவாசம் கூட்டிக்கிறார். ஏன்னா
உபவாசம் இல்லாமல் செஞ்சுட்டாங்க. அவங்க மனைவிக்கு என்னாச்சு? அந்த சபைக்கு எதிராளி அம்மா போது அவள் பூரா பொண்ணுக்கு அழுகிகள் சாதாரண யார் கட்டு உடைக்கிறதுலாம் விசாசம் இந்த கால் அழுகி போயிரு. ஜோம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க மனைவிக்கு உடனே கால் அழுக ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு என்ன சிம்டமோ அது அப்படியே அவன் மனைவி பாஸ் பண்ணி வைக்கிறார். பண்ணி என்னாச்சுன்னா இந்த காலுக்கு நீர் அம்மாவுக்கு எப்படி நேரும் காலையில ஜெபிக்கிறாங்க, சாயங்காலத்துக்குள்ள அட்டாக் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணது யாரும் சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு முத்தப்பாளையத்தை மாமியார் தெரியும். முத்தப்பாளையத்தில் அவங்க வீட்டுக்கு எந்த மாசம் போக மாட்டாங்க. அப்படி ஒரு சாபம் அப்படிங்கிறப்பாங்க. அப்படி முட்டி தெரியும், அப்படி அழுகி அழுகி அப்படி குழுவுது. அப்படி உடம்பு பலமைக்காம இருப்பாங்க. அப்படியே அழுகி அழுகி போகும். ஆண்டவரை இறந்த மாட்டான். நானும் ஒரு புழு கீழே விழுந்துடும். நானும் என் மனைவி நிம்மதியா மனைவி போய் ஜாப் பண்ணினா குடிச்சு சத்தம் போட்டார். அண்ணன் என் வீட்டு சத்தம் போட்டார். தம்பி நீ அங்க போகாது, நீ போன கேள்விப்பட்ட நீ சின்ன பேண்டா இருக்க. அது என்னையே தாக்கிடுச்சு. நானும் பெருசா நீ போன கேள்விப்பட்டேன், பேசிக்கு போகாது. நம்ம அழுகி போய் போதும் ஒன்றுமே செய்யல. அப்படியே பாத்தீங்கன்னா கண்ணு அப்படிங்கிறாங்க. கண்ணு அந்த அம்மா கூண்டு எப்படின்னா நம்ம கண்ணு அடிக்கிறாங்க. அப்படி கண்ணு கண்ணா இருக்கு. கண்ணு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் புண்ணு. இங்க புண்ணு, இங்க புண்ணு, இங்க புண்ணு. நம்ம பூரம் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ண. பாதி செலவு ரோடசாஸ்திரி செலவு பண்ணாங்க. பாதி ஆஸ்பத்திரி கேஎம் சிகிச்சை பண்ணாங்க. பாதி பணம் உற்சாமி ஆஸ்பத்திரி செலவு பண்ணாங்க. அம்மா வருஷம் நான் யாரும் வீட்டுக்கு போக மாட்டேன் தெரியும். நான் வர மாட்டேன். மாமியார் ஆஸ்பத்திரி அம்மா சொன்னாங்க ஒரே தடவை ஜோபனி என்ன கொடுக்கும் கத்தரை தெரிவில 25 நாள் சொல்லுங்க. அந்த அம்மா இருந்துருச்சு. அதை கட்டு உடைச்சவன 35 வயசுல அவன் பையன் கல்யாணம் ஆகல. அவன் வீட்டுக்காரருக்கு வேலை இல்லை. கட்டு உடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா உள்ள நல்லா ஆச்சு. அவன் மகளுக்கு நல்லபடியாக ஒரு ஊழியக்கார பிள்ளை மறுபடிய கட்டப்பட்டிருக்காங்க. நோயாளிகளே அந்த வீட்டுக்கு நான் பெத்த பையன் கூட போக மாட்டேன். நானும் ரூம் எடுத்து அவங்க அம்மா போய் நான் வியாதிப்பட போதுதான் ஒன்று போய் கஷ்டம் இருக்குது. இது எதுக்காகனா இந்த மாதிரி கட்டுப்படைக்கிறதுக்காக இந்த மாதிரி விசுவாசங்கள் எடுக்கத்தான் உபவாசம். சாதாரண கை வச்சு பாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் தேவிக்கு ஒரு பாஸ்டர் ஒரு பாஸ்டர் நான் கூட இருந்த வைக்க நான் சொன்ன பாஸ்டர் போயிட்டு போறியா அது வைக்க போட்டுக்கிட்டீங்க சொன்னேன். போட்டேன் இதெல்லாம் என்ன 3 நாள் தூங்க போட மாட்டேன். தூங்க வேலை அடுத்த நாள் தேவையை வாங்கணும் அப்படிங்கிற ஏன் வாங்க அப்படின்னா ஏற்கனவே போட்டதே என்ன பயன்படுத்திட்டு ஏன்னா ஆண்டவர் கொடுத்தது சுவிசேஷம் அந்த வல்லமை என் மனைவிக்கு ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என் மனைவிக்கு நானும் நம்ம சபையை சேர்ந்த ஒரு அம்மாவுக்கு ஒரு டெபிள் பிடிச்சது. அவங்க வீட்டுக்கு போய் ஓட்டிட்டு வரோம். ஓட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என் மனைவிக்கு பயங்கரமான அவங்க வயிறு போக்கு வந்துச்சு. காலில் ரத்தமா வருது. எங்க வருதுன்னு தெரியும். நம்ம சபையை சேர்ந்தவங்க அவங்க கல்ல இறங்கி தாமதமா வருமானம் லட்சக்கணக்காக வச்சிருப்பாங்க பொழுது. ஆனா வரல. சோமன ஜெபிக்க பொண்ணு பொண்ணு பிடிக்கிறதே கரண்டு போயிடுச்சு. அதை பண்ணி முனி இந்த ஆவியை உள்ள வந்துச்சு. முனிதார பிள்ளை எல்லாத்துக்கும் நீங்க முனி அப்ப கருத்து காவல் காக்கிறேன் உங்களை கையில கூப்பிட்டு பார்ப்பேன். அப்பதான் அன்னைக்கு பிடிப்பேன். என்ன பண்ண மாட்டேன். சீர் பிடிச்சிச்சா
அப்படி இயேசுவின் நாமத்தினால போக மாட்டேன். சில பிசாசு பார்த்தீங்கன்னா மடியில போட்டு, சாமி நீ போயிட்டாங்க இப்படி சொல்லு நான் போவேன் அப்படிங்க மடியில போட்டு என்ன பண்ணுத நிலையில தாளாட்டி சீராட்டி வாங்கவே படிச்சுக்கிறேன் ஆண்டவர் போக மாட்டேது. ஆண்டவர் நீ மடியில போடு போயிருந்த போகிற மாதிரி மடியில போடு, உனக்கு என்ன வேணும்? அழகா இருக்கியே. ஆமா அது 65 வயசு. அழகா இருக்கியே. ஆமா நான் கல்யாணம் கட்டும் போது எத்தனை பேர் நீ பார்த்தாங்க போல அப்பா பிடிச்சிக்கணும். அவங்க கேட்டாங்க இவங்க கேட்டாங்க இப்படி அன்பா கேட்டா நான் போயிருப்போம்ல. உனக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு அவன் உயிர் எனக்கு வேணும். உயிர் தானே வேணும். நீ போன தானே சர்ச்சுக்க. நீ பாத்துக்குவியா? நான் பாத்துக்குவேன். அவன் உயிரோட எடுத்து நான் எவ்வளவு தூக்குறேன். நீ இப்ப போயிருவேன். நாளைக்கு எனக்கு உயிர் கொடுத்துருவியா? கொடுத்துட்டு போவோம். சிலர் வீடு கேட்கு பார்த்து கேட்குங்க. உடனே வந்து ஓடி போய் வாங்கிக்கிறார். போகணும் வாங்கி கொடுக்குறாரு. அது என்ன பண்ணும்? அதுக்கு என்ன வேணும்? கேட்கணும். முதல்ல அதிகாரத்தோட பேசப்படணும். ரெண்டாவது சான்று குணமா இருக்கும். அது எந்த விதமான விசுவாசம், ஜாதி வித விசுவாசம் ஞானம் முதலடி அடிச்சு கீதாக்கு தெரியும். ஒரு பெண்ணுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, ரத்த காட்டேரி கூட்டிட்டு வந்தாங்க. காட்டேரி அந்த பிள்ளை ஒரு பிராமின் பிள்ளை மாதிரி இருக்கிற கீதாக்கு தெரியும். சோபனா அவங்களுடைய பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்துச்சு. மேரேஜ் யாரும் கனவில்லை. அது என்னன்னா அந்த பொண்ணு எல்லாம் வச்சுக்கோங்க, அவங்க பிள்ளை சித்தி பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அம்மாவுடைய சித்தி பொண்ணுக்கு தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகுது. ஆனா குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு செய்வனத்தை வச்சுட்டாங்க. யாருக்கு? அக்கா பிள்ளை கூட பிறந்த யாரு? அக்கா. உடனே நான் படிச்சது பிள்ளைக்கு என்னன்னா இன்னும் மாதவிடாய் ஆகுற எந்த பெண்ணும் அவங்களுக்கு வராது. ரத்தத்தை வந்து ஊற்றி குடிக்குது பிசாஸ். அதை என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்தா கீதா கொஞ்சம் பார்த்து கீதா ஆளக்கணும், பாசம் ஆளக்கணும் அப்படின்னு போயிடுச்சு. பெண்களை சல்லுக்கு நடந்தது எல்லாம் பிடிக்காது, தான் பிடிக்க முடியல. அப்ப தூக்கு கொண்டு போயிட்டு